உத்தரகாண்ட் மாநிலத்தோட குயின் ஆஃப் ஹில்ஸ்னு அழைக்கப்படுற முசோரில இருக்கிற டாப் 10 பிளேசஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். 10வதா நம்ம பார்க்க போறது ஜாரிபானி ஃபால்ஸ். நேச்சர் அண்ட் அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஹிடன் ஜெம் தான் இந்த பிளேஸ். ஒரு குட்டி வாக் இல்லனா ட்ரெக்கிங் போகவும் சுத்தி இருக்கிற இயற்கையோட அழக ரசிக்கவும் பெர்ஃபெக்டான பிளேஸ் தான் இது. கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்ல ஸ்விம் பண்ணவும் வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கவும் ரொம்பவே நல்லா இருக்கும். 9வதா நம்ம பார்க்க போறது கிளவுட் எண்ட். முசோரி லைப்ரரி பாயிண்ட்ல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைஞ்சிருக்கு. இதை சுத்தி எப்போதுமே கிளவுட்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த பிளேஸ்க்கு கிளவுட்ஸ் எண்ட் நேம் வந்தது. டென்ஸ் ஓக்கன் தேவதார் மர காடுகள்ல நடந்து போக வாக்கிங் ட்ரைல்ஸும் இங்கே இருக்கு. 1838ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கிளவுட்ஸ் எண்ட் பங்களா இப்போ ஹெரிடேஜ் ஐகானாவும் இருக்கு. 8வதா நம்ம பார்க்க போறது சுர்கந்தா தேவி கோவில். உத்தரகாண்ட்ல இருக்கிற முக்கியமான கோவிலான இது 51 சக்தி பீடங்கள்ல ஒன்று. ரொம்ப ஸ்பிரிச்சுவலான இந்த பிளேஸ்க்கு 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போனாதான் ரீச் பண்ண முடியும். கடல் மட்டத்துல இருந்து 9000 அடி உயரத்துல இருக்கிற இந்த கோவிலை சுத்தி ஒவ்வொரு வியூவும் அவ்வளவு சீனிக்கா இருக்கும். இங்க நடக்கிற தசரா திருவிழால ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுறாங்க. 7வதா நம்ம பார்க்க போறது ஜார்ஜ் எவரெஸ்ட் ஹவுஸ். முசோரி மால் ரோட்ல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இது 1832ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. இங்க இருந்து டூன் வேலி, அக்லார் ரிவர் வேலி அண்ட் இமயமலைகள் இப்படி 360 டிகிரில பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். 6வதா நம்ம பார்க்க போறது கேமல்ஸ் பேக் ரோடு. மொத்தம் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற இந்த ரோடு தான் லைப்ரரி பாயிண்ட் அண்ட் குல்டில் பஜாருக்கு கனெக்டா இருக்கு. இங்க இருக்கிற பாறைகள் இயற்கையாவே ஒட்டகத்தோட திமிழ் மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த பிளேஸ்க்கு கேமல்ஸ் பேக்னு நேம் வந்தது. 5வதா நம்ம பார்க்க போறது முசோரி லேக். டேராடூன் டு முசோரி போற ரோட்ல செயற்கையா உருவாக்கப்பட்ட அழகான ஏரி தான் இது. முசோரி போறதுக்கு முன்னாடி காம் அண்ட் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணவும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் சாப்பிடவும் பெஸ்டான ஸ்பாட்டா இது இருக்கும். இந்த லேக்ல போட்டிங் போற ஆப்ஷனும் நமக்கு இருக்கு. 4வதா நம்ம பார்க்கப்படுறது பட்டா ஃபால்ஸ். முசோரிக்கு பக்கத்துல ரொம்ப கூட்டம் இல்லாம பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ண பக்காவான ஸ்பாட் தான் இந்த பட்டா ஃபால்ஸ். ரோப் வே ஆர் ரோட் மூலமா நாம இந்த பிளேஸ அடைய முடியும். இதுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி அட்வென்ச்சர் பார்க்கும் இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் அமேசிங்கா இருக்கும். 3வதா நம்ம பார்க்க போறது மால் ரோட் மற்றும் கன் ஹில்ஸ். ஹார்ட் ஆஃப் தி டவுனா இருக்கிற இந்த மால் ரோட்ல ஈவினிங் டைம் நடந்து போறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஷாப்பிங் பாரடைஸா இருக்கிற இங்க கைவினை பொருட்கள், உடன் ஐட்டம்ஸ், டிபேட்டியன் ஜுவல்லரிஸ் இப்படி நிறைய பொருட்களை நாம வாங்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கன் ஹில்ஸ். முசோரில இருக்கிற 2வது ஹையஸ்ட் பாயிண்ட் தான் இந்த கன் ஹில்ஸ். இங்க இருந்து மால் ரோடுக்கு போக ரோப்வேயும் இருக்கு. முசோரியோட மொத்த அழகியுமே நாம இந்த ரோப்வேல பார்க்கலாம். 2வதா நம்ம பார்க்க போறது கெம்ப்டி ஃபால்ஸ். முசோரில ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ்னா அது இதுதான். 40 அடி உயரத்துல இருந்து விழுற இந்த அருவியை பார்க்கவும் போட்டோஸ் எடுக்கவும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பிளேஸ்க்கு பக்கத்துல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் சாப்பிடவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். முதலாவதா நம்ம பார்க்க போறது லால் டிப்பா. இங்க இருந்து பத்தர்பஞ்ச், கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் மலைகளோட வியூவை பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். கடல் மட்டத்துல இருந்து 7510 அடி உயரம் கொண்ட இந்த மலைதான் முசோரிலேயே ரொம்ப உயரமானது. சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்போ வானம் சிவப்பு நிறத்துல மாறுறத பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இமய மலைகளை பார்க்க டெலிஸ்கோப்பும் அவைலபிளா இருக்கு. இங்க இருந்து டேராடூன் வேலிய பார்க்கவும் அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பேசி மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.